திருநீலகண்டா திருநீலகண்டா வந்து விட்டது வந்து விட்டது. நேரா போங்க கூட பூந்து போயிட்டு வேண்டுட்டு ஒச்சி கொடுக்க நீ வாட்டி தேக்கணும் மாதிரி தேக்க சொல்றேன்னா தேக்கணும். நீ சொல்வதில்லை. இதோ என் தாத்தா கொடுத்தார்களே இந்த ஜெகமாலையை என் ஒத்தாசை கூட எடுத்து யோசித்து பார்க்கின்ற பொழுது கலகம் இருக்கும் இடமே ஞாபகத்தில் எங்கே இன்று நான் எங்கே கலகம் செய்கிறேன், எங்கே எந்த இடம் போகிறேன், நான் முன்னால போறேன், என் பின்னால வந்து பாரு. பின்னாலேயே வர உங்க கூட கேஸ்டப்பட்டு பிரச்சனை வேற. மரகத தேசம் என்று சொல்லக்கூடிய மரகத தேசம், மரகத தேசத்தில் சென்று அங்கே ஒரு கலகத்தை செய்ய வேண்டும் என்று நித்யா பரமேஸ்வரி அவருடைய சொத்தில் இருந்து 20 ரூபாயும் என்னுடைய பங்காளி ஆகிய என்னுடைய உடன் பிறந்த ஒரு பங்காளி அவருடைய சொத்திலிருந்து 10 ரூபாயும் எனக்காக நன்கொடையாக செய்திருக்கிறார்கள். அன்னுடைய குடும்பமானது திருப்பதி ஆசனம் திருவண்ணாமலை கோபுரம் எத்தனை பேர் வளர்கிறதோ அதே போல உடைய குடி வளர வேண்டும். வணக்கம். மாதவா என்னங்க தெரியுதா? இதுதான் மரகத தேசம். ஆமாங்க. அங்க பார்த்தாயே ஒரு என்னது தெரியுதுங்க. என்ன பார்த்தாயா தெரிகிறதா இல்லையா? எங்க தெரியுது. அதோ தெரியுதுங்க. என்ன அந்த தொட்டா முச்சல் பூசிட்டு வேண்டு பாட்டிய ஒண்ணு கூட சவுண்ட கேட்டா என்னங்க இங்கேயே பார்த்தாயா விளம்பர பலகை இந்த பக்கம் தெரிகிறா? ஐயோ 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 என்ன பாருங்க ஆம்பளை மும்பளை ஓடுறாங்க. ஒரு ஊர்ல அப்படி இல்ல. அதனால் விளம்பர பலகை எப்படி படிச்சு பாறா? பழகுங்களா? சரி படி. இது கரும்பலகையா இருக்குது. அங்க படி. நான் ஏங்க ஐயோ பாத்தீங்களா? என்ன லூ கூ பூ கூ தேக்கு என்னடா என்ன போட்டு தெரிஞ்சு போச்சுக்கலாம் பக்கத்துல. என்ன என்ன பாருங்க எலச்சி பாளையம் வாத்தியர் ஹோட்டல்ல 2 இட்லி ஒரு குண்டா சட்னி காணாது. இத பத்தி எலச்சி பாளையம் போலீசார் புலன் விசாரணை செய்து கொண்டிருக்காங்க. புலன் விசாரணை. ஐயோ ஐயோ என்ன ஐயோ அம்மா என்னங்க ஏங்க ஓடும் பஸ்ல முனை சரிந்து வாலிபர் ஊசல் மலைடா மலை சரிந்தா படிச்சு சொல்லுங்க. அதுக்கு மேல அதனால் மரகத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மரகதராஜனுடைய மகளாகிய மரகதவல்லி மரகதராஜன் மாணிக்கவல்லி அவங்க எழுதக்கூடிய விளம்பர பலகை என்ன என்றால் இதோ என்னுடைய மகளாகிய மரகதவல்லி இப்பொழுது இங்கே பூஜை செய்து கொண்டிருக்கிறார் கன்னிகா மடம் கட்டி. இந்த கன்னிகா மடத்துக்குள்ளே 5 வயதுக்கு உள்பட்டவர்கள் வரலாம், 60 வயதுக்கு மேல்பட்டவர்கள் வரலாம். அப்படி என்று எழுதியிருக்கிறது. மீண்டும் இளம் வயதுகளாக வந்தால் அவருக்கு தண்டனை. அதனால 16 வயது பாலர்கள் யாருமே அங்க போக கூடாது. அது மட்டும் இல்லைங்க, யாரு வேணா போகலாம். நீங்க யாரு? நான் முட்டம் தெரிஞ்சு மகாமணி பாருங்க. நான் முனிவன். உங்களுக்கு எல்லா இடத்துல வரலாம் போகலாம், உங்களுக்கு எங்க வேணாலும் போக. அதனால போய் பார்க்கலாம். நீங்க அங்கேயே போய் பார்க்கலாமா?
விட்டா உட்காந்துட்டு இவத்துக்குள்ளேயாவோ ஒண்ணு கொடுங்க தண்ணி ஊத்திட்டு போயிட்டாங்க வரைய நிக்கப்படுத்துறியா இன்னொரு டைம் தண்ணி ஊத்தி விட்டுருவாரு இன்னும் அது மட்டுமல்லாம ஆறுயிர் அக்காராகப்பட்ட சௌந்தர்யாவசத்திலிருந்து எனக்காக 20 ரூபாய் அள்ளி கொடுத்துள்ளார். அவர் குடும்பமானது எந்த ஒரு குறையுமே இல்லாம நினைகடவாய் வாழ வேண்டும். ராமோஜயம் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு தடவையாக வரக்கூடிய திரிலோக சஞ்சாரி உங்களுக்கு பாதங்களுக்கு பள்ளிகை முள்ளிகை மத்திய பறிப்பது பரதாரம் சொல்லக்கூடிய பல விதமான வாசனாமனைகளை கொண்டு வந்து இந்த மரகத வள்ளி பாதத்தை படிந்தேன் சுவாமி. என் வானத்தை படுத்தபடியால் சுகமாங்கலியமாக வாழ்ந்திருப்பாய் அம்மா திரிசாபத்தை. ஐயா இல்லம்மா சுகமங்கலியமா வாழ்ந்திருப்பாய் என்று உனக்கு ஆசீர்வாக்கு. ஐயா நாரதரே, எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்பதற்காக கண்டிகா மனமான வைத்து கௌரி பூஜையாளர் செய்து வருகிறேன். எனக்கு இந்த வரம் வேண்டாம். சுகமங்கலியமாக இருக்கக்கூடிய வரம் வேண்டாம். அது மட்டும் இல்லாம இது யாசினிக்கு அவர்கள் சொத்திலிருந்து எனக்காக 10 ரூபாய் அள்ளி கொடுத்துடலாம். அவர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். எனக்கு இந்த வரம் வேண்டாம், வேற ஏதாவது வரங்கள் கொடுங்க. அப்படியாக இருந்தால் மக்களை பற்றி பெருவாழ்வாய் வாழ்வார் சொன்னார். மரகதவல்லி, கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். பிள்ளைகளை பெற்று நல்லா இருக்கு. இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலையா? அதனால் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி நான் கன்னிகா விரதம் இருக்கிறேன். அந்த சிவபெருமானை நோக்கி நான் விரதம் இருக்கிறேன். கன்னிகா பூஜை செய்து வரேன். இப்படிப்பட்ட இந்த கன்னிகா மடத்துல வந்து நீ சுகம் அங்கேயமாக இருந்து வேண்டாலும் வேண்டான்னு சொல்லிவிட்டீங்க. மக்களை பெற்று பெருவாழ்வாக வாழ்வாய் என்றாலும் அது வேண்டாம். வேண்டாம். சரி, எதுக்காக இப்படி நீங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அதாவது
எதுக்காகனா எனக்கு இப்போதைக்கு கல்யாண மாசம் இல்ல. சரி, எனக்கு கல்யாண மாசம் வர வரைக்கும் நான் இந்த கவரி பூஜை செய்யறேன்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த நாட்டு பட்டம் தரித்து நான் ஆண்டுகிட்டு வரேன். ராணியாக ஆண்டு வரீங்க? ஆமா. சரிமா. ஏனென்றால் இந்த பூஜை வந்து இந்த மரகத நாட்டுல தானே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உண்மைதான். ஒரு குடத்துக்குள்ள விளக்கு வச்சா அந்த விளக்கு வெளுத்து அவ்வளவு வரும். குடத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். தெரியும். ஆமா. அதனால உங்களுடைய ஓவிய படம் இருந்தால் கொடுங்கள். உலக 56 நாடு இருக்குது அல்லவா, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் காட்டுன்னா அடேங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இப்படிப்பட்ட ஒரு விரதம் இருக்கிறாரா அப்படி என்று எல்லாம் உங்களை மெச்சி பேசுவார்கள். உண்மைதான். அதனால ஒரு புகைப்படம் இருந்தால் கொடுங்களே. சரி. அது வேண்டாம். இல்லைங்க, எங்க நாட்டுல இதனால் வரையிலுமே புகைப்படம் எடுத்ததே கிடையாது. இப்ப எடுங்கள. அப்படியா? யாருக்கு? மகாராணியம்மா இதானே? நான் தான் போட்டோகிராஃபர். ஆமா, எங்க ஒருத்தர் எல்லாம் போயிட்டாங்க. அதனால நாரதருக்கு கொண்டு வரேன். போட்டோ வேணுமாமா? எடுத்துரு. நான் போட்டோ எடுக்கிறப்ப எடு எப்படியோ ஒண்ணு எடு. போட்டோ எடுத்துக்கிட்டுங்களா? ஒண்ணே நல்ல நறுக்குன்னு எடுத்தாலும் அப்படி எடுக்கணும். ஆமா, எனக்கு முழுசா நல்லா இப்படி கொஞ்சம் திறந்து காட்டாங்க. ஸ்டைல் மல்கோ கொஞ்சம் லைட் அந்த ஜீரோ காட்டுறது ஜீரோ பொந்து அப்படி ஸ்டைல் வங்கி ஸ்டைல் வந்து நின்னுடுறா. கொலை மூடிட்டு எனக்கு தெரியும். ரெடி 1 2 3. ஆமா, அதுக்கு குசுவா பாருங்க. குசு இல்லைங்க, தொலைக்கிறது. அழகா இருக்கு. அழகாக இருக்கிறது. என்ன ஒரு கண்ணு கருமாந்திர நாரதரே பாருங்கள், என்ன ஒரு கர்மாந்திர. வாடா சனியனே. ஏய் சரி நாரதரா, என்ன என்னுடைய புகைப்படம் இது. ஆமா, இந்த உலக 56 நாட்டிலையும் கொண்டு போய் இந்த நான் புகைப்படத்தை காட்டினால் உங்களுடைய பேரும் புகழும் பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அம்மா வந்து எதுவும் ஓடியில இல்ல ஆதார் கார்டுல வேணுமா, பேன் கார்டு எதுக்கு? 4 போட்டோ வேணுங்க. எதுக்கு? லோன் வாங்குறதுக்கு. லோன் வாங்குறேன். லோன் வந்திருக்கீங்க. இந்த படத்தை இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தவம் செய்து கொண்டிருக்கிறாரே அப்படி என்று கொண்டு போய் உலகம் முழுவதும் காட்டுவதற்காக. சரி, அதனால் அதாவது நான் என்னுடைய நாட்டுல மட்டும்தானே நான் பூஜை செய்யறது தெரியும். யாருக்குமே தெரியாது. மரகதவல்லி என்பவள், அதாவது நான் ஒரு மண்டலம் கௌரிகா பூஜையாட செய்கிறா. ஆமா, அப்படின்னு சொல்லி நான் 56 தேசத்துக்குமே பரிசாட்ட போறார். யாரு? நாரதர். அப்படியா? போயிட்டு போட்டோ கொடுத்துட்டீங்களா? உங்களுடைய பாருங்க பேரு முகலடி கொடி கட்டி பறக்கும். நல்லது நடக்குமா? வைப்பேன். அப்படியா? உண்மை. ஒரு பெண்மணிக்கு ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ஒரு அகந்தையா இல்லைங்க, அகங்காரமா? நானும் கூப்பிட்டு கேட்டுங்க. நீங்க வந்து போட்டோ கேட்டீங்க. என் பொண்டாட்டி காட்ட போட்டோ கூடப்பா அப்படி கேட்டீங்க, கொடுத்தேன். என் போட்டோ கூடுறா அப்படி கேட்டீங்க, கொடுத்துங்க. இப்ப திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி போட்டோ பெண்கள் பாத்ரூம், என் போட்டோ ஆண்கள் பாத்ரூம். போற பக்கமெல்லாம் கேக்குறாங்க, பாமாளி என்னப்பா பொண்டாட்டியும் நீயும் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் படுப்பீங்களா இருக்குது. நானும் போதும் கருமாந்திரம். இது அப்படி இல்லை. உங்களை நம்பி போட்டோ கொடுத்தேன். என் பொண்டாட்டி பார்த்து பாத்ரூம்ல தொங்குதுங்க. இருக்கட்டும், இது பெண்கள் பாத்ரூம். மறுபடியும் வர்றேன். ஆமா, இன்னொரு போட்டோ என் போட்டோ கொடுத்தேன். இன்னொரு பக்கம் ஆண்கள் பாத்ரூம்னு போட்டு என் போட்டோ போட்டுட்டீங்க. ஆமா, என்னங்கன்னா பாத்ரூம்ல இருக்கிறீங்களே. பரமானந்தம், நீங்க இந்த பாலா போன போட்டோ என்ன பண்ண போறீங்க? இதையா? இதோ நான் முற்றிலும் தெரிந்த முனிவன், திருலோக சஞ்சாரின் ஆர்த்த மகாமுனிவன் தெரியாமல் ஒரு பெண்ணு காலோடும் சோளம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணு. சரி, என்னை சாட்டையால் சபுக்கையால் அடித்து விட்டார். இந்த அடிக்கடி நான் வாங்க வைக்கணும். அதனால இந்த படத்தை இப்பொழுது நான் எங்கே கொண்டு போகிறேன் தெரியுமா? எங்கே? இப்பொழுது அஸ்தாபுரமனையாக போக வேண்டும். அப்படிங்களா? ஆமா, போகலாம். அப்படிங்களா? புறப்படி.
யாரா தாயாளி ஓய் சச்சர்மா வச்சவா கூப்பிடுறாருடா யாரு மகாராஜா யாரா மகாராஜா மாடி ஏப்ரல் தப்பு பேட போடுடு ஏய் என்ன மயிலுடா எங்க மாமனார் அண்ணா தான் அடிச்சாரு ஓட்டவி ஒரு கட்டு கொடுக்கும் அண்ணே போகாடுறா ஊரால ஊருக்குள்ள யாரு வந்திருக்கிற யாரு வரல தெரியாம வந்து ஒக்காளி உனக்கு இன்னைக்கு கல்லு நடுறோம் ஒக்காளி யார உத்தர தெளிஞ்சு போயா ஆகட்டும் சாமி மகாராஜா எங்க என் முன்னாள் மந்திரி அவன் வீட்டுக்கு போயிட்டான் தாயோலி புட்டு நாசமா போயிருவது அழிஞ்சு போயிடுது புட்டையா என்னடா எங்க இருந்து போற வழியிலே பலவரத்தை வேற புள்ளி அடி நுண்டி கிள்ளெடுத்துட்டு நடுமருந்து பல்வலிக்கு வரதுக்கு டைம் இல்லை ஏண்டா பணம் வேற எவ்வளவு வலிமையா இருக்கும் அதனுடைய நடுப்பக்கம் மிகவும் வலிமையா இருக்கும் அதுல பல்லு விளக்கலாம்னு சொல்றியே என்ன பார்த்தா என்ன கிறுக்க மாதிரி தெரியுதாடா பணம் வேற ஆளே சிக்கலையா என்ன சொன்ன வீட்டுக்காரி யாரா பித்து வந்தவா நீ கல்லு ஒரு முக்கியமான விஷயம் என்ன எந்த விஷயத்தை மட்டும் கேட்டீங்கன்னா அப்படியே கிள்ளி மாறி இருப்பீங்க தண்ணி வேலைதாங்க தண்ணி தண்ணி கரெக்டா சொல்லு ஆமாடே ஒரே கால் எட்டு வச்சு அந்த தண்ணி ஒரே கையில் அள்ளி எங்க அண்ணன் எதிர்த்து மாட்டாங்க அப்படியா தம்பி இன்னைக்கு தாண்டா சோறு தட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏய், சட்டல கால